சரி சரி, இப்ப யாரெல்லாம் என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அப்படியே போட்டுட்டு கதை கேட்க உட்காந்துருங்க. ஏன்னா நம்ம தேவக்கோட்டை ராமநாதன் ஒரு புதிய கதையோட ஒரு புதிய நன்னெறியோட வந்திருக்காரு. இது நம்ம முதல் வணக்கத்தின் ஒரு ஊர்ல. முதல் வணக்கம் நேயர்களுக்கு என் முத்தாய்ப்பான வணக்கம். முதல் வணக்கம் நிகழ்வில் ஒரு ஊர்ல அப்படிங்கிற நிகழ்வின் மூலமாக பல்வேறு தன்னம்பிக்கை சார்ந்த உணர்வுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இந்த இயற்கை நமக்கு கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சுவாரஸ்யமா இருக்குமா? எல்லா விதமான இன்ப துன்பங்களை கடந்தாதாங்க அது வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில மனிதர்கள் உண்மையான பல உறவுகளுடைய அன்பை உணர்வுகளோட புரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப குறைவுங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? உண்மையான உறவுகளுடைய உன்னதமான அந்த அன்பை நாம தெரிஞ்சுக்க வேண்டி ஒரு அருமையான கதை வாயிலாக நாம் அதை தெரியிருக்கிறோம். அப்படித்தான் ஒரு ஊர்ல ஒரு இளைஞன், அவன் சின்ன வயசுல இருந்து யாருக்குமே அடங்க மாட்டான். ஒரு பிரச்சனையான ஒரு மனோபாவத்திலேயே வளர்ந்த பையன். வீட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் தாறுமாறா செலவு பண்ணுவான். கொஞ்சம் வித்தியாசமான பிரச்சனையான ஒரு சூழல்ல தன்னை வளர்த்துக்கிட்டு வந்த பையன். ஆனா அவனுடைய தாய் இருக்கா பாத்தீங்களா, அன்பினுடைய சொரூபம்ங்க. அற்புதமானவள். ஊரார் 1000 பேசினாலும் கூட தன் பிள்ளையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அந்த தாய் என்ன பண்றான், அவனோட அம்மா தன் மகனை எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டு வந்தாலும் கூட புத்திமதி சொல்லுவா, பாப்பா. ஆனா அன்புல இருந்து குறையவே மாட்டான். அப்பேற்பட்ட இளைஞன் ஒரு பருவ வயது வந்தோடனே அவனுக்கு அந்த பருவ வயதுக்குனே உரிய அந்த காதல் வருது. ஒரு அழகான பெண், அவளை பார்த்துறான். அந்த பெண் இவன் மேல, இவன் அவ மேல, ஒருவர் அந்த காதல் வந்தோடனே அவ கேட்கிற எல்லா பொருளையும் வாங்கி கொடுக்குறாங்க அவளுக்கு. என்ன கேட்கிறாளோ வீட்டில இருந்து எப்படியோ பணத்தை எடுத்துட்டு போய் கொண்டு போய் கொடுத்து அவள்கிட்ட அன்பை வாங்கிக்கணுங்கிறதுல அவன் எதை வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கான். ஆனா அந்த பெண் இருக்காளே, அவ ஒரு நாள் அந்த இளைஞனை பார்த்து, எது வேணாலும் கொண்டு வந்து தரவனா இருக்கான்ல, நாம அந்த வீட்டுக்கு போய் வாழ போனோம்னா இவன் தாய் இவன் பண்ற தப்ப எல்லாத்தையும் கண்டிச்சு அவனை திருத்தாம ரொம்ப அன்பானவளாவே அவ தாய் இருக்காளே, அப்ப அந்த தாய் மேலதான் அவனுக்கு அன்பு இருக்குமோ, நம்மளை விட்டு ஒரு நாள் மாறிடுவானோன்னு நினைச்சவ என்ன பண்ணாலாம், அவங்கிட்ட உன் தாயோட அந்த இதயத்தை எனக்கு எடுத்துட்டு வா, அதுதான் வேணும்னா. நேர தாயிட்ட போனா, அம்மா நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் தெரியும்லம்மா, அவ உன் இதயத்தை கேட்டா, உன் இதயம் எனக்கு வேணுமான்னா. தாய் கொஞ்சம் கூட வருத்தப்படலைங்க. என்னை பெத்தாரு ராசா, எல்லாமே உனக்கு தாண்டா, நல்லா எடுத்துக்கடான்னு சொல்லி தன் மகனுக்கு தன்னுடைய இதயத்தை கொடுத்தாளாம். தன்னுடைய தாயினுடைய இதயத்தை கையில் ஏந்தி கொண்டு வேகமா ஓடுனானாங்க காதலியை பார்க்க. காதலி இருக்கிற இடத்துக்கு போயிட்டான். கொடுக்க போகும்போது கால் இடறி கீழே விழுந்தானாம். தாயினுடைய இதயமும் ஒரு இடத்துல போய் விழுந்துச்சான். காதலி பார்த்துட்டு சொன்னாலாம், இதை கூட பக்குவமா உன்னால தர முடியலையே, படபடப்பா இருக்கியே, இப்படிப்பட்டவனை கல்யாணம் பண்ணி நான் வாழ முடியுமா அப்படின்னு உதாசீனப்படுத்திட்டு போயிட்டாளாம். இப்ப பாருங்க, தாயினுடைய இதயம் துடித்து கொண்டிருந்த இதயம் பேசினுச்சான் அவனை பார்த்து, மகனே வருத்தப்படாதரா, கீழே இப்படியா வந்து விழுகிறது, கொஞ்சம் விழுகிறாம விழுந்த அந்த இடத்துல உன் காலில் அடிபட்டிருக்கான்னு பாடுறா, என் அன்பு மகனே, இப்படி ரணம் ஏற்படுகிற அளவுக்கு நீ விழலாமான்னு துடிச்சுதான் அந்த இதயம். அப்பதான் எழுந்து நின்று கண்ணீர் வடித்தானாம். இவ்வளவு நாள் என் தாய் நான் செய்த தவறு எல்லாத்தையும் கொஞ்சம் கூட வருத்தப்படாம எனக்காகவே வாழ்ந்தா, எனக்காகவே அவ எல்லாவற்றையும் செய்தா. கடைசியா நான் என்னுடைய காதலிக்கு உன்னுடைய இதயம் வேணும்னு கேட்ட போது கூட போய் கொஞ்சம் கூட வருத்தப்படாம எடுத்துக்கடான்னு கொடுத்தா என்னுடைய அம்மா. அவன் நினைச்சா, நான் மனசுல உண்மையான உறவாக இருக்கிற தாயினுடைய உள்ளன்பை எனக்கு புரியாம போச்சே, போலியா வந்து போகிற உறவுகளுக்காக என்னுடைய வாழ்நாள்ல இத்தனை காலத்தை நான் வீண் பண்ணிட்டேனேன்னு நினைச்சானா. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் ஒரே ஒரு விஷயம் தாங்க. கடைசி வரை நாம் வாழ்கிற வாழ்வில் நம்முடைய உறவுகள், நாம் பிறப்பதற்கு காரணமாக பிறந்த வாழ்நாளில் உடனிருந்த உறவுகள் எல்லாம், நம்மோடு வந்தவர்கள், பிறந்தவர்கள், நம்மை பெற்றெடுத்தவர்கள், நம் சுற்றி இருக்கிற உறவுகள்
இருக்கிற வரையும் அருமை தெரியாதுங்க. அவங்க நம்மளை விட்டு போன பிறகு ஏங்குவோம் பாருங்க, ஏக்கம். அந்த நேரத்தில் தான் உங்கள் வாழ்நாளில் உங்கள் மனம் வெதும்பி இருக்கிற போது, வெறுமையில் இருக்கிற போது, ஏக்கத்தில் இருக்கிற போது, ஊக்கம் தருவதற்கு உண்மையான உறவுகள் இல்லையே என்று ஏங்காமல் இப்பொழுதே உயிரோடு இருக்கும் உறவுகளோடு உங்கள் அன்பை உயிரோடு பரிமாறுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகும். முதல் வணக்கம் நேயர்களுக்கு ஒரு ஊர்ல என்கிற நிகழ்வின் மூலமாக நன்னெறி கதைகளை தினமும் வழங்கி வருகிறோம். நாளை இனிய நன்னெறி கதையோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.